ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஐநா துணைசியில் வந்து என்ன நடக்க தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா போன வாரமே வந்து ப்ரோமோவில் வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பாண்டிக்கு வந்து அந்த கடையை வந்து எப்படியோ ஓனராக வந்து கடை ஆக வைக்கணும் அப்படின்றத வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து அந்த பணத்தை எல்லாத்தையும் வந்து எல்லாருமே வந்து கொடுத்து வந்து கலெக்ட் பண்ணி எல்லாருமே வந்து எமோஷனலாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவ அவங்க அம்மா வந்துட்டு எப்பயும் போல் அந்த பணத்துலேயே தான் கண் ஃபுல்லாக இருக்குது. எல்லோரும் அவங்க வந்து கட்டிப்பிடிச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பாண்டி ஒரு பக்கம் வந்து கண் கலங்குறாரு. ஏன்னா அவங்க அப்பா வந்து அந்த 10,000 வந்து கொடுக்குறாரு இல்லையா. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து கண் கலங்குறாங்க. ஆனால் அழுகக்கூடாது, நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோளா ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிட்டு அவங்களெல்லாம் கடைப்பிடிச்சி வந்து எமோஷனலாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நீலாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சரி, அவங்க அம்மாவை பார்ப்போமே, பல்லவ அவங்க அம்மா என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து சந்தோஷப்படாமல் பணத்தை மட்டும் தான் கண்ணால் பார்க்குறாங்க. பணத்தை மட்டும் கூர்ந்து பார்க்கவும் நம்ம நிலாவுக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு. என்னாச்சு இவங்க ஏன் பணத்தை மட்டும் பார்க்குறாங்க, அப்படி என்ன தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. சரின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெளியே எழுந்து வந்துடுறாங்க. அவங்க அம்மா வெளியே வந்துட்டு அந்த பையன் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி பணம் வந்து கிடச்சிருச்சு, பணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணிவிட்டேன், இங்கே இருக்குது, நான் பணம் வந்து இருக்குது, இப்போ தான் எண்ணி எல்லாத்தையும் வந்து பத்திரமா வச்சுருக்காங்க, நான் வந்துட்டு எடுத்ததுக்கப்புறம் உனக்கு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க அம்மா வந்து கால் பண்ணி அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து சொல்கிறாங்க. உடனே நிலா வந்து அதெல்லாம் கேட்டுறாங்க, எதுக்கு இவங்க பணத்தை பற்றியே பேசுகிறாங்க, அப்படி என்ன தான் பிரச்சனை அப்படின்னு வந்து ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு தண்ணி பிடிக்கிற மாதிரி மறுபடியும் என்ன தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. இதே பணத்தை பற்றி தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பா நம்ம நடேசர் வந்து வராரு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் பாட்டில் தூக்கிட்டு வராரு. வந்தோடனே உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அந்த உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனாலும் இருக்கட்டும், உனக்கு என்னம்மா, அவன் வேலையை மட்டும் பாருமா, இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறது அவன் வேலையா அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து ஒரு பக்கம் நக்கல் அடிச்சிட்டு இருக்காரு. சரி, நீங்கள் 10,000 கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நான் நீங்கள் இப்படி கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. நீங்கள் அவ்வளோ நல்லவரா அப்படின்னு. நான் எப்பயுமே நல்லவராக இருக்கேன், நீங்கள் தான் உங்கள் கண்ணுக்கு தான் நான் தப்பானவனா தெரியுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி, என்ன பிரச்சனை உங்களுக்கு 2 பேத்துக்குள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறாங்க, நீ வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, எங்கள் ஃபேமிலிக்காக நீ இவ்வளோ செய்கிற, ஆனால் நீ பண்ண ஒரே ஒரு தப்பு, இந்த பொம்பளை நீ வீட்டுக்கு கூட்டு வந்தது தான் அப்படின்ற மாதிரி வந்து நடேசர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலாவும் சோழன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து போகிறாங்க. ஏன்னா நிலா அவங்க அம்மாவுக்கு வந்து பிறந்தநாள் இல்லையா. ஸோ அதனால் அவங்க பேரை வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வந்து கோயிலுக்கு போகிறாங்க. 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. எனக்காக நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டி வந்து நம்ம வானதியை கடைக்கு வர வச்சு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம வானதி எப்பயும் போல் நெகட்டிவாகவேவும் இப்போ நான் அவங்க வீட்டில் இருக்கவங்களே எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க, ஆனால் நான் வந்து உனக்கு வந்து 10 பைசா கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னை குத்தி காமிக்க தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம். சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிருச்சு. என்ன எப்படி பேசுகிறா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஃபீலிங்கில் இருக்காரு. அப்புறம் வானதி வந்து நான் காலேஜ் கிளம்புறேன், நான் போயிட்டு வரேன், இந்த விஷயத்தை சொல்கிறது தான் கூப்பிட்டியாக்கும் அப்படின்ற மாதிரி சலிச்சிட்டு வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இன்றைக்கி சீரியல் ஃபுல்லாமே தான் நடக்குது. ஸோ அவ்வளோதான். ஓகே, பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க.